அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? இந்த கதையில் வரும் நபர்கள் சிங்கமும் எலியும். காட்டின் அரசன் ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது அந்த காட்டின் அரசன் என்பதால் மிகவும் கர்வத்துடனும் பலத்துடனும் வலம் வரும். ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே இருந்த ஒரு சிறிய பொந்தில் இருந்த ஒரு எலி வெளியே வந்தது. தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் பிடாரி முடியை பார்த்து எலிக்கு விளையாட்டு ஆசை வந்தது. சிங்கத்தின் மீது ஏறி குதித்து விளையாடத் தொடங்கியது. சிங்கத்தின் கோபம் எலியின் குறும்புத்தனத்தால் சிங்கத்தின் தூக்கமும் கலைந்தது. பயங்கரமாக சத்தத்துடன் கர்ஜித்த சிங்கம் தன் பெரிய காலால் எலியை நசுக்க பார்த்தது. சிங்கம், சின்னஞ்சிறு எலியே, காட்டின் ராஜாவான என் தூக்கத்தை கெடுத்து விட்டாயா? உன்னை இப்பொழுதே கொன்று விடுகிறேன். எலி நடுங்கிக் கொண்டே, மன்னிக்கவும் அண்ணா, தெரியாமல் செய்துவிட்டேன். என்னை விட்டு விடுங்கள். ஒருவேளை எதிர்காலத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன். எலி சொன்னதை கேட்டு சிங்கம் பலமாக சிரித்தது. நீயா எனக்கு உதவப் போகிறாய்? சரி, உன் தைரியத்தை பார்த்து உன்னை விட்டு விடுகிறேன், ஓடிப்போ என்று கிண்டலாகச் சொல்லி எலியை அனுப்பியது. வலையில் சிக்கிய சிங்கம் சில நாட்கள் கழிந்தன. காட்டின் வேட்டைக்காரர்கள் ஒரு வலுவான வலையை விரித்து வைத்திருந்தனர்கள். எதிர்பாராத விதமாக சிங்கம் அந்த வலையில் சிக்கிக்கொண்டது. சிங்கம் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி போராடியது. ஆனால் வலையில் கயிறுகள் மிகவும் பலமாக இருந்தன. வலையாலும் ஆத்திரத்தாலும் சிங்கம் பலமாக கர்ஜித்தது. அந்த சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. சிறிய எலியின் பேருதவி. சிங்கத்தின் அலறல் சத்தத்தை கேட்ட அந்த சிறிய எலி ஓடி வந்து பார்த்தது. சிங்கம் வலையில் சிக்கி தவிப்பதைக் கண்ட எலி, அரசே, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்றது. சிங்கம் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தது. ஆனால் எலி தாமதமாக்காமல் தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை ஒவ்வொன்றாக கடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் கயிறுகள் அறுந்து வலையில் கிழிந்தது. சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது சுதந்திரமானது. சிங்கம் தனது தவறை உணர்ந்தது. அது எலியிடம் பணிவாகச் சொன்னது. எலியே, உன்னை சிறியவன் என்று நான் கேலி செய்தேன். ஆனால் இன்று என் உயிரை நீதான் காப்பாற்றினாய். உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் உன்னால் முடிந்த உதவி மிக பெரியது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஒருவருடைய வெளித்தோற்றத்தை வைத்தோ அல்லது உருவத்தை வைத்தோ அவர்களது வலிமை தீர்மானிக்க முடியாது. உதவிக்கு உருவம் தேவையில்லை. சிறிய உயிரினங்களுக்கும் பெரிய ஆபத்துக்களிலிருந்து நம்மை காக்க முடியும். செய் நன்றி அறிதல். எலி அன்று செய்த உதவியால் சிங்கம் தன் கர்வத்தை விட்டு கொடுத்தது. நாமும் நமக்கு உதவி செய்பவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியுடன் இருக்க வேண்டும். நன்றி.